என்ன முடி பறந்து சொட்டையாக்கு. இங்கே இருக்க நியாயம், நேர்மை, முக்கியமாக ஒழுக்கம் இப்படி இருந்தால் இந்த காலகட்டத்துக்கு செல்லுபடி ஆகுது பார்த்துக்குங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேளுங்க. ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், பொம்பளைகளாம் சேர்ந்து வேலை பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு பொம்பளை ஒழுக்கமே இருக்காது. அவனை அந்த மேனேஜரை கரெக்ட் பண்ணிக்கிட்டு, இல்லை அந்த வேலை பார்க்க அதிகமாக வேலை வாங்குறவனை கரெக்ட் பண்ணிக்கிட்டு அப்படி திரிவா. அவளுக்கு அங்கே மரியாதையும் மதிப்பும் அளிக்கப்படும். ஒழுக்கம் செலுக்கமாக நம்ம வேலை உண்டு வெட்டி உண்டுன்னு பார்க்கணுமையா, நம்ம குடும்ப பொறுப்பு என்ன, நம்ம பிள்ளை குட்டி என்ன, நம்மளுக்கு புருஷன் இருக்குது, நம்ம வேலைக்கு வந்தோமா வேலையில் மட்டும் பார்க்கணும் அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு பொம்பளை வேலை பார்த்தாண்டா அவளை விரட்டி 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 வேலை வாங்குவேன், அவனை விரட்டி விரட்டி குத்தம் சொல்லுவேன், அவரை விரட்டி விரட்டி குறை பேசுவேன், இதை செஞ்சது குத்த முடியும், அதை செஞ்சது குத்த முடியும், லேட்டாக வந்துட்டேன்டுவேன். அப்படி பல செய்வாங்க வேலை பார்க்குற இடத்துல கூட. குடும்பத்துலேயும் அப்படித்தான் ஒழுக்கம் செலுக்கமாக ஒழுக்கம் இருந்தோம்னா அவளை பார்த்து அவள் கிடக்கா, அவளாம் பொம்பளையாக்கும், வெளியில் தான் அப்படி பேசிக்கிட்டு தர்றது, அவள் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அவ்வளோ தெரியும் அப்படின்னு பேசுகிறது. அதே இது ஒழுக்கம் செலுக்கம் இல்லாமல் பல பேரோட பழக்க வழக்கமாக நான் அப்படித்தான் பழகுவேன், இப்படித்தான் என் வாழ்க்கை, இப்படித்தான் நான் செய்வேன் அப்படின்னு தைரியமாக பேசிக்கிட்டு தெரிவாளுங்க. அவளுகளை பார்த்து என்ன செய்கிறது, அவள் நேர காலம் அப்படி இருக்கா, அப்படித்தான் இருக்கா, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு போயிடுவா. ஏன்னா நேரம் போய் அவட்ட போய் பேச முடியாது. அப்படி பேசணும்னா அவள் 100 போட்டுருவா. அந்த பயம் இருக்கும். நம்மளை மாதிரி பொம்பளைய நல்லபடியாக ஒழுக்கமாக குடும்பத்துக்கு வாங்குவாங்க, குடும்பத்தை நடத்தணுமையா அப்படின்னு நினைக்கிறவங்ககிட்ட சுரண்டை எழுப்பாளுங்க. ஏன்னு கேளுங்க, நம்ம பேச மாட்டோம்ல அந்த தைரியத்தில். என்ன வேணா சொல்றிய, முக்கியமாக பொம்பளை தான் பொம்பளைக்கு எதிரியாக இருப்பான். புறணி பேசுகிறது எல்லா வேலையும். வேலை பார்க்குற இடத்துலேருந்து வீட்டில் இருக்கிறவருக்கு ஒழுக்கம் செலுக்கம் குடும்ப பாங்கு அப்படிலாம் செல்லுபடியாகாதுங்க. உண்மையிலே சொல்கிறேன். என்னென்னமோ நடக்குது நாட்டில். சரி, லைக்கை பண்ணுங்க. நம்ம புலம்பத்தே முடியும், வேறு என்ன செய்ய முடியும், யாரும் திருத்த முடியாது. என்ன சொல்கிறிய, திருத்துறதுக்கெலாம் வேலை இல்லை. குடும்பம் நாட்டில் நடக்கிறது, வீட்டில் நடக்கிறது சொல்லத்தே முடியும். என்ன திரும்பி திரும்பி பார்க்குறேன் பார்க்காது. புது இடம், டைல்ஸ் வாங்க வந்த இடம், அப்படியே யோசனை பண்ணி பார்த்தேன் குடும்பத்தில் நடக்கிறத. சரி, மக்கள்கிட்ட சொல்லி புலம்புறேன். லைக் பண்ணுங்கள்.